நம்ம எப்படி உணவை உட்கொள்வது? நம்மனால எல்லாருமே வந்து திருப்திப்படுத்த முடியுமா? அது சாத்தியமா? அதுக்கான விடையை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். விரஜ கோபியர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து எல்லா நாட்களுமே வந்து கிருஷ்ணருக்கு வகை வகையான வெண்ணெய்களை வந்து தராமல் அவங்க வேலையை வந்து துவங்க மாட்டாங்க. அதே போல் கிருஷ்ணரும் இவங்களுடைய வெண்ணெயை வந்து முதல் வாட்டி சாப்பிடாம மற்ற உணவுகளையும் உட்கொள்ள மாட்டார். அதே சமயத்தில் அவர் எந்த வேலையும் வந்து துவங்க மாட்டார். அதனால் இவங்க காலையிலே வந்து வகை வகையான வெண்ணெய்களை வந்து செஞ்சு யமுனை நதியை கடந்து எடுத்துகிட்டு போயிட்டு கிருஷ்ணர்கிட்ட வந்து தர்றது வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் வந்து யமுனை ஃபுல்லாக வந்து வெள்ளத்தினால் மூழ்கப்பட்ட காரணத்தினால கோபியர்கள் எல்லாருமே வந்து கவலையில் வந்து மூழ்கிட்டாங்க. இன்றைக்கி கிருஷ்ணர் பசியோடு இருப்பார், நம்ம போலனா எப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா வந்து இவங்கனாலே மற்ற வேலைகள் செய்ய முடியாது, கவலையில் இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து அந்த யமுனை கரை ஓரமாக வியாசதேவர் உட்காந்துட்டு கிருஷ்ணரை நோக்கி தியானம் செஞ்சு நிற்கிறாரு. அந்த சமயத்தில் இந்த கோபியர்கள் போயிட்டு சரி நம்ம வந்து வியாசதேவர்கிட்ட உதவி கேட்க போகலாம்னு சொல்லிட்டு கேட்க போனால், இந்த மாதிரி நாங்கள் வந்து கிருஷ்ணருக்கு வெண்ணெய் தரணும், யமுனை ஃபுல்லாக வந்து வெள்ளத்தினால் மூழ்கப்பட்டுச்சு, என்ன பண்ணலான்னு கேட்கும் பொழுது இங்கே வியாசதேவர் பதிலே தர மாட்டேங்கிறாரு. அவருக்கு வந்து வயிறு ஃபுல்லாக பசின்னு சொல்லிட்டு அந்த பானை எல்லாமே பிடுங்கி ஃபுல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. மோஸ்ட்லி காலியான ஸ்டேஜில் வந்துடுது. இங்கே வந்து கோபியர்கள் எல்லாருமே வந்து கவலை இன்னும் வந்து உள்ளே வந்து இன்னும் கவலை அதிகமாகிடுச்சு. இங்கே ஃபஸ்ட்டே வந்து யமுனை வெள்ளத்தினால வந்து கவலையாக, இப்போ வியாசதேவர் எல்லா வெண்ணெயை வந்து காலி பண்ணிட்டாரா. இப்போ உங்களுக்கு உள்ளே வந்து கவலையும் ஜாஸ்தியாகிடுச்சு, கேட்கவும் முடியாது வியாசதேவர்கிட்ட. அப்புறமா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்து வியாசதேவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இவங்க வந்து கேட்குறாங்க, வியாசதேவர் இப்போ நீங்கள் ஃபுல் ஆகிடுச்சு இல்லையா, இப்போயாச்சும் வந்து சொல்லுங்கன்னு கேட்கும் பொழுது அப்போ வியாசதேவர் வந்து ஒரு சூத்திரத்தை சொல்கிறாரு. என்ன சூத்திரம்னா, நீங்கள் வந்து கிருஷ்ணநாமத்தை சொல்லினே நீங்கள் வந்து யமுனை கிட்ட வந்து வழி விடுங்கன்னு சொன்னால் அந்த யமுனை வந்து வழி விட்டுரும் சொல்கிறாரு. அதே போல் கோபியர்களும் செஞ்சு அந்த கரைக்கு போயிட்டு விருந்தாவனை வந்து அடைஞ்சிட்டாங்க. நந்தகோபுர வீடையும் வந்து அடைஞ்சிட்டாங்க. ஆனால் அங்கே போனால் கிருஷ்ணர் வந்து தூங்கின்னு இருக்கிறாரு. இவங்களுக்கு இன்னொரு கவலை வந்துடுச்சு. ஓ, கிருஷ்ணர் வந்து கவலையில் தூங்கிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் கிருஷ்ண நாமத்தை வந்து சொல்லினே இருக்கிறாங்க. அப்புறமா வந்து கிருஷ்ணர் எழுந்த உடனே இந்த கோபியர்கள் எல்லாருமே வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட சொல்லிட்டு அப்புறமா மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் லேட்டாக வந்ததுக்கு எங்களை வந்து மன்னிக்கணும் கிருஷ்ணா, நீங்கள் வந்து வெண்ணெய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு, எனக்கு வேணாம், நீங்கள் தான் ஃபஸ்ட்டே தந்தீங்கல்ல, எனக்கு வந்து வயிறு ரொம்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து கோபியர்களுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகிடுச்சு. நாம் வந்து எப்போ தந்தோம், இவர் வந்து எப்போ சாப்பிட்டாரு, இவருக்கு வந்து எப்படி வயிறு ரொம்பிச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து வியாசதேவருக்கு வந்து தந்தீங்க இல்லையா, அவர் வந்து ஒவ்வொரு முறை வந்து உட்கொள்ளும் பொழுது என்னுடைய நாமத்தை சொல்லி சொல்லி உட்கொண்ட காரணத்தினால அது எல்லாமே நான் தான் சாப்பிட்டேன், சொல்லப்போனால் அது வந்து அவர் சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே இன்னும் அதிகமான ஆச்சரியமாயிடுது. நாம் வந்து வியாசதேவருக்கு தந்தது இவருக்கு எப்படி வந்து தெரியும்னு சொல்லிட்டு கோபியர்கள் எல்லாருமே ஆச்சரியத்தில் வந்து மூழ்கி சந்தோஷம் அடைகிறாங்க. ஏன் கோபியர்கள் சந்தோஷம் அடைகிறாங்கன்னா, உங்களுக்கு இந்த ஒரே வார்த்தை போதும். எந்த வார்த்தைனா, கிருஷ்ணர் வந்து அந்த வெண்ணெயை சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே அந்த கோபியர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து நம்ம பெரிய வெற்றியை கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குவாங்களாமா. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளலாம், ஒரு ஆபத்து நடக்கும் பொழுது நம்ம எப்பயுமே வந்து ஒரு பக்தர்கள்கிட்ட போயிட்டு நம்ம வந்து விடையை கேட்கணும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து அந்த பக்தர்கள்கிட்ட பழகும் பொழுது கூட ஏதாச்சும் அசௌகரியமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அப்பொழுதைக்கு நம்ம வந்து கோபியர்கள் எப்படி பொறுமையாக இருந்தாங்களோ அதுபோல் நம்ம பொறுமை காக்க வேண்டும். நம்பர் 3 வந்து நம்ம எப்படி உணவை வந்து உட்கொள்ள வேண்டும். அது வந்து வியாசதேவர் வந்து என்ன பண்ணார், உணவை உட்கொள்ளும் பொழுது கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சுட்டு சாப்பிட்டாரு. அதுபோல் நாமளும் வந்து எந்த உணவாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் அது கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்சுட்டு ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மட்டும் திருப்தி அடையாமல் இங்கே கிருஷ்ணர் திருப்தி அடைகிற காரணத்தினால இந்த உலகமே வந்து திருப்தி அடையுது. அதே சமயத்தில் நாம் கூட வந்து பாவ விளைவுகள்லேருந்து விடுபடுறோம். பிரசாதத்தை உட்கொள்கிறனால நம்ம புலன்களும் வந்து கட்டுப்பாடுடன் இருக்குது. பகவானுடைய கருணை பெறறனால அவரை வந்து நம்ம அடைவோம், கோபியர்கள் அடைஞ்சது மாதிரி. அண்ட் ஃபைனல் மாரல் என்னென்னா, நம்ம இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் கிருஷ்ணநாமத்தை சொல்லும் பொழுது நாம் வந்து எல்லா துன்பத்துலேருந்து விடுபடுறோம்.
எப்படி யமுனை வந்து கோபியர்களுக்கு வழிவிட்டதோ அது போல் நம்ம கிருஷ்ண நாமத்தை சொல்லும் பொழுது எல்லா துன்பங்களும் வந்து நம்மளை விட்டு நீங்கி நம்ம கிருஷ்ணரை அடையிறோம். அதுவே நம்ம லட்சியம்.